ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது டிஎன்இகா அதாவது டிஎன்இ சேவையில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ண முடியும், எத்தனை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ண முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு டாப்பிக்காக நம்ம போடலாம். அதாவது இப்போ டிஎன்இகா சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி, அது எல்லாமே எதுக்குள்ளே வரும்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்குள்ளே தான் வரும். நம்ம வீட்டில் இருந்து எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்ஸு, அது என்ன சர்வீஸ் கோடு, அதனோட சர்வீஸ் கோடு என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சர்வீசஸ் நமக்கு இப்போது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேவையிலேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் கோட், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 101 அப்படின்றது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது நமக்கு முக்கியமான சர்டிஃபிகேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 102, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நம்மளோட பிறப்பிடச் சான்றிதழ். அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 103, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 104 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட சர்வீஸ் சார்ஜும் 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட், அதனோட சார்ஜும் 60 ருபீஸு. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சுரல் இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது அக்ரிகல்ச்சரல் இன்கம் சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டு வச்சுருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் மூலயமா வருடத்துக்கு எவ்வளவு வருமானம் வருன்றது தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் சர்டிஃபிகேட். அதனோட சார்ஜஸ் 60 ருபீஸு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஒரு இருப்பிடத்தை விட்டு நான் இன்னொரு இடத்திற்கு மாறிட்டேன், மைக்ரேஷன் ஆகிட்டேன், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று இருக்குது. அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது வேலைவாய்ப்பு இன்றி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அது கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் மூலயமாவோ இல்லை முன்னுரிமை அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. நெக்ஸ்ட் விடோ சர்டிஃபிகேட், அதனோட சர்வீஸ் சார்ஜ் 60 ருபீஸ். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் லாஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் டியூ டு நேஷ்னல் டிசாஸ்டர். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு டிசாஸ்டர் மூலயமாவோ இல்லை ஏதாவது எஜுகேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் நம்மளோடது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம டிஎன்இகாவில் போயிட்டு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சுன்னு ஜெராக்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்லையும் வித் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டுத்துலேயும் கொடுத்தோன்னா நமக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரியே டூப்ளிகேட் ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரெக்கார்ட்ஸ் டியூ டு நேஷ்னல் டிசாஸ்டர்ன்ற சர்டிஃபிகேட்டு. அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட், அதனோட சர்வீஸ் சார்ஜும் 60 ருபீஸ். லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட்டு, அதனோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். நெக்ஸ்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி சர்டிஃபிகேட், அது எக்ஸாம் அந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுற இதுலேயும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதனோட சர்வீஸ் சார்ஜும் 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டு, அதாவது நம்மளோட இருப்பிடச் சான்றிதழோடைய சர்வீஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். நான் இங்கே தான் இருக்கேன், இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்குகிற சர்டிஃபிகேட் தான் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் அப்படின்ற சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான் சர்வீஸ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு சாலவன்சி சர்டிஃபிகேட், அதாவது சாலவன்சி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நிலத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதுக்கு தேவையான வரி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக கட்டிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறது தான் சால்வன்சி சர்டிஃபிகேட். அதாவது இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்வீஸ் கோடு 118 எடுத்துட்டாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேவை மையத்திலையோ அல்லது தாலுகா ஆஃபீஸ்லேயும் மட்டும்தான் போயிட்டு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட், அதாவது பெண் குழந்தை மட்டும் 2 பெண் குழந்தை வச்சுருக்கவங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட், அதனோட சர்வீஸ் சார்ஜ் 60 ருபீஸ். லைசன்ஸ் அண்டர் பவன் புரோக் ஆக்ட், அதாவது
பவுண்ட் புரோக்கராக இருக்கிறவங்களுக்கு இந்த பேங்க்கில் அப்படின்லாம் வாங்குறவங்களுக்கு அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அதுக்கும் 60 ருபீஸ். நெக்ஸ்ட் இஷ்யூவன்ஸ் ஆஃப் பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 500 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன், அதாவது ஓல்டேஜ் பென்ஷன் சீனியர் சிட்டிசன் வாங்குற சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஒன்லி. அதாவது மற்றதுக்கெல்லாம் 60 ருபீஸ்ன்னு சொல்கிறவங்க இதுக்கு மட்டும் 10 ருபீஸு. நெக்ஸ்ட்டு டெஸ்டிடியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு. நெக்ஸ்ட்டு டெசர்டட் விண்டோ பென்ஷன் ஸ்கீம் அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். நெக்ஸ்ட் அன்மேரிட் உமன் பென்ஷன் ஸ்கீம் அதோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம், அதாவது முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கும் நமக்கு சர்வீஸ் சார்ஜ் வெறும் 10 ருபீஸ் தான். டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கனாலும் 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் அந்த சார்ஜு 60 ருபீஸ் தான். இது ஆக்சுவலாக டோட்டலாக வந்து இத்தனை சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 29 சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்மளால் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்க முடியும். இந்த வீடியோவை நம்ம டெய்லி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸை நம்ம டெய்லி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி 29 பார்ட்ஸாக நம்ம டெய்லி ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது லாகின் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சைனப் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கேன் டீட்டெயில்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாமே கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் டெய்லி நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.